குட் பேட் அக்லி வந்து படம் வந்து கிட்டத்தட்ட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய திருவிழாவாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் ரசிகர்கள் வந்து எப்படி அந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணி கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்கன்றத வாங்க அவங்களோட சேர்ந்து நம்மளும் படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். படம் அருமையான படம் தலை, உண்மையாலுமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த விடாமுயற்சிக்கு வந்து எல்லாம் கலாச்சாங்கல்ல, இந்த படம் பார்த்துட்டு வந்து அவங்களாம் பேசுகிறோம். அனில் குரூப்ஸ் எல்லாமே உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த மாதிரி படம் வந்து எடுக்கவே முடியாது. ஒரு ஃபேன் பேஜ் டேரக்டர் எப்படி எடுத்துருக்காரோ இதுதான் படம், இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு இது தலையை வந்து வேறு மாதிரி தீனா அது வாலி எல்லாமே கொண்டு வந்து ஒரே இடத்துல வச்சு மாஸ்க் ஆடிட்டாப்புல. அது அந்த சிம்ரன் சீன்லாம் வேறு மாதிரி இருக்கும். சிம்ரன் வந்து வந்த சீனு, அப்புறம் நம்ம த்ரிஷா நடிச்சிருக்க ஆக்டிங் எல்லாமே வேறு மாதிரி தெரியல. ஒரு மாஸ் கேங் ஸ்டாரோட மூவினா இதுதான். ஹாலிவுட் மூவி கூட நம்ம பார்க்க முடியாது, இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே நல்ல மூவி தான். அப்போ இந்த படம் வந்து ரசிகருக்கு மட்டும் மாபெரும் வெற்றி. இது போய் யாரானாலும் பரவாயில்ல, நீங்கள் ரசிகரே நாள் போனாலும் அவர் ரசிகர் ஆகிடுவீங்க, தலை ரசிகராகவே ஆகிடுவீங்க. அந்த மாதிரி மாபெரும் வெற்றியான படம் இது. வேறு மாதிரி இருக்குது படம். போய் பார்த்துட்டீங்கன்னா நீங்களே பூஸ்ட் பண்ண ஆகிடுவீங்க. உள்ளே வந்து அந்த அளவுக்கு அவர் இறங்குற மாதிரி இருக்குது. தலையை வந்து நாங்கள் போன வாட்டி ரசிக்கலை, இந்த வாட்டி வந்து அவரை ரசிக்கவே இல்லை. அவரை வந்து உள்ளே இறங்கிட்டார். எங்களுக்குள்ளேயே தலை தான் எப்பயுமே. ஏகே இஸ் அழகு, அவ்வளோதான். ஏன்னா வந்து கடவுள் அஜித் சொல்லக்கூடாதுன்றாரு, அதனால் ஏகே அழகு. நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். படம் பயங்கர மாஸ். தலை தான் வெயிட்டு தான். தெறிக்க விட்டார் தலை, தெறிக்க விட்டார். மஜாப்பா சூப்பராக இருக்கு படம். படம் வெறித்தனா படம். படம் பயங்கரமாக இருக்குது. ஏகே பேட் நினச்சாரு, உள்ளே போயிடாத. இஸ் வெரி வெரி பேட். படம் செம்ம மாசாக இருக்குது சார். அஜித் படத்துக்கு அஜித் ரசிகர்களுக்கு ஏற்ற கூட ஒரு விருந்த ஒரு சிறப்பாக இருக்குது சார். படம் மாஸ்க்கு கெத்தாக இருக்குது சார். ஃபேமிலியும் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம் சார். எல்லாத்துக்குமே பிடிச்ச படம். நம்பி வரலாம், நம்பி பார்க்கலாம். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஃபேன் பாய்ஸாக படம் நல்லா இருக்குது. படம்லாம் சூப்பராக இருக்குண்ணா. ஏகே அல்டிமேட் படம் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு அந்த படம். ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஒரு உண்மையான ஒரு வெற்றி. அருமையான படம், நல்லா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படம் அஜித் வயசுல யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அருமையான படம் இது. தலைவருக்கு ரவிச்சந்திரா இந்தியாவில் வந்து அப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. தலை படம் வந்து இந்த வாட்டி சும்மா அல்டிமேட். தலை வந்து ஏகே வராரு, வழி விடுறாரு. எப்படி அப்படி செம மாசம், செம மாசம். கெத்து 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 கெத்து. அஜித் பிளாக் பஸ்டர் 2020 ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர். குட் மார்னிங். ஆதிக்கு கிட்ட கேட்கறது ஒண்ணே ஒண்ணு, தலைய எப்படி இப்படி நடிக்க வச்சாரு, எப்படி ஒத்துக்கிட்டாரு. ஆதிக்கு ஹேண்ட்ஸ் அப். இந்த உலகத்திலேயே இந்த வேர்ல்டு படம் எடுத்தது அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் தான். தலை படத்தை சூப்பராக இருக்கு. படம் சொல்லவே கூடாது. படம் செம்ம மாசா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ரொம்ப நன்றி. அஜித்தை சூப்பரா பக்காவா பண்ணிருக்காரு. ரொம்ப நைஸ்ண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. படம் பக்காவாக இருக்குது. எல்லா கெட்டப்லையுமே பார்த்த மாதிரி இருந்தது. எல்லாமே பில்லால் இருந்து எல்லாமே செமையாக இருக்குது. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. மாசா இருக்கு படம், மாசா இருக்கு. படம் நல்லா வைப் பண்ணலாம், ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். நல்லா இருக்கு ஜி, நல்லா சூப்பராக இருக்குது. தரமா இருந்துச்சு படம். ஏகே வேற லெவல்ல இருந்தாரு. எல்லா சீனும் பயங்கரமா இருக்கு. சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? ஒரு டைம் நீங்களும் போய் பாருங்க, நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. படம் செம்மையா இருக்கு ப்ரோ. செம்ம சூப்பருங்க. பாரு படத்தை பாரு ப்ரோ. வேற லெவல். ஏகே என் உயிர் தலைக்காக விட்டுவாரு. படம் நல்லா இருக்கு. ஃபேன் பாய் சம்முனா இப்படி தான் இருக்கணும். மஜாவா இருந்துச்சு படம், என்ஜாய் பண்ண, அவ்வளோதான். வேற லெவல். பயங்கர கூட்டு
பயங்கர கூட்டு நல்லா அழகா இருக்கு, செமையா இருக்கு. அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த படம். வேற லெவலில் சவமாக செஞ்சு விட்டார் ஆதிக் ரவிச்சந்தர். எனக்கு தெரிஞ்சு எதுக்குமா வருமானு தெரியல, அந்த அளவு மாசு ப்ரோ. வேற லெவலு படம். சம்பவம் தான். சம்பவம் இருக்குன்னு படத்தில், ஆனால் படமே சம்பவமாக இருக்கு இங்கே. அதான் வேற லெவலு. பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. ஏகேவோட கம்பேக் போன விடாமுயற்சியோட இது மாசம் இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு தரமாக இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. என்ஜாய் பண்ணுங்க, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. தரமான படம்ண்ணா, ஃபேன்ஸுக்கு ஏற்ற படம். படம் நல்லா இருந்துச்சு. நான் விஜய் ஃபேன் தான். படம் சூப்பராக இருந்துச்சு. ஓஜி சம்பவம் தான். நல்லா இருந்துச்சு படம். வேற மாதிரி தெரியுமா, எதுவுமே பண்ண முடியாது, சூறதான். படம் பயங்கரமாக இருக்கு. உண்மையிலே படம் ஃபுல்லாக மாசின் தான். ஃபேன் பாய் படம் பயங்கரமாக இருக்கு. படம் அல்டிமேட். பழைய சாங் போட்டு ஹிட் பண்ணுறாங்க பயங்கரமாக. நம்மளை விட ஆதிக் ரவிச்சந்திரன் தான் ரியல் தலை ஃபேன் பாய் சம்பவம் ரியல். இங்கே போனால் நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏகே ரசிகர்களுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் இருக்குது இதில். கோட்டை தான், தாலையை மிஞ்சி யாருமே இல்லை. கல்ல குடிச்சா தான், கல்ல குடிச்சுக்கிறதா ஏகே குடிச்சுன்னு தான் வைக்கணும். இனிமேட்டு கல்ல குடிச்சு வைக்கூடாது, ஏகே குடிச்சு தான். ஆதிக் ஃபேன் பாய் சம்பவம் செம்மையா பண்ணிருக்காரு. ஜிவி பிரகாஷ் அருமையா பண்ணிருக்காரு. ஜிவி பிரகாஷ் பயங்கரமா மியூசிக் போட்டிருக்காரு. அஜித் அதை விட எப்படி போல வர அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். படம் பட்டாசா இருக்கு, மாசா இருக்கு. இந்த மாதிரி வந்து தலை வந்து பண்ணதே இல்லை, அவ்வளோ ஜாலியாக பண்ணிருக்காரு. ஃபைட்லாம் சான்ஸே இல்லை. ஏகே தான். ஆதிக் ரவிச்சந்திரன் செதுக்கி இருக்காப்புல. அப்படியே இதான் ஃபேன் பாய் சம்பவம், சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. பட்டாசு இன்னும் 100 வாட்டி பார்த்தாலும் சலிக்காது படம். அப்படி இருக்குது படம். ஃபேமிலி குழந்தைங்க எல்லாருமே பார்க்கலாம். மெசேஜ்லாம் எதுவும் கிடையாது. வந்தா 2.5 மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி எடுத்திருக்க படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல செம்மையா பண்ணியிருக்காரு. தலை சிரிச்சு பண்ணியிருக்காரு. நல்ல எமோஷன் இருக்கு. அப்பா சென்டிமெண்ட் சூப்பரா இருக்கு. வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். அப்பாவுக்கும் பையனுக்குள்ள கனெக்ட் வந்து அவ்வளோ அருமையா பண்ணியிருக்காங்க. அது கிளைமேக்ஸ் சூப்பர். ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஐ மிஸ் யூ.